ஓகே, இன்றைக்கி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நேற்று பெண்டிங்கில் விட்ட அந்த ஸ்கீம் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் இருக்க இன்னொரு 2-3 ஸ்கீம்ஸ் இருக்கும். அதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வறுமை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது டாப்பிக்கு போயிடலாம். அதில் ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே நம்ம முடிக்கிற மாதிரி வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்றைக்கி எழுதிக்கோங்க. நேற்றோட கண்டினியூஷன் பாரத் நிர்மான் திட்டம். பாரத் நிர்மான் திட்டம். பாரத் நிர்மான். பாரத் நிர்மான் அப்படிங்கிற ஸ்கீம் 2005 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாரத் நிர்மான். பாரத் நிர்மான் அப்படிங்கிற ஸ்கீம் 2005 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இதோட நோக்கம் எதுக்கு அப்படின்னா, இது ஸ்டார்ட் பண்ணதுக்கான மோட்டோ என்ன அப்படின்னா, ரூரல் ஏரியாஸில், அதாவது ஊரக பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அடிப்படை கட்டமைப்பு வசதி, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ்னு போட்டுக்கோங்க. அதாவது டு ப்ரொவைட் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ் டு ரூரல் ஏரியாஸ். ஊரக பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரிங்கிங் வாட்டருக்கு தேவையான வசதி பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஹவுசிங் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது. ப்ளஸ் வந்து பாசன வசதி விவசாயத்துக்கு, இரிகேஷனு, தொலைத்தொடர்பு இணைப்பு, ஐடி ரிலேட்டடாக. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்டது. அது அடுத்து வந்து எலக்ட்ரிக், அதாவது லைட்டு, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறது. ப்ளஸ் ரோடு போட்டு கொடுக்கறது. இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து வீட்டு வசதி திட்டங்கள். வீட்டு வசதி திட்டங்கள்னால் என்னென்னா, வீடு கட்டி கொடுக்குற ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து என்னென்ன பேரில் இருக்குது, என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். எழுதிக்கோங்க. வீட்டு வசதி திட்டங்கள், ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ். ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா வறுமையில் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்திரா ஆவாஸ் யோஜனா. இந்திரா ஆவாஸ் யோஜனா. இந்திரா காந்தி பேரில் ஸ்டார்ட் பண்ணது இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ் யோஜனானா வீடு கட்டி தரக்கூடிய திட்டம், அதுதான் மீனிங். இந்திரா ஆவாஸ் யோஜனா. இந்திரா ஆவாஸ் யோஜனாங்கிறது 1997 வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1997 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்திரா ஆவாஸ் யோஜனா. இது யாருக்கெல்லாம் வீடு கட்டி கொடுப்பாங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே அப்படின்னா, இந்த ஸ்கீமுக்கு கீழே யாருக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, வில்லேஜில் வாழ்கிறவங்க, அதாவது பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே வாழக்கூடிய வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ரூரல் ஏரியாஸ்ன்னு கூட போட்டுக்கோங்க. ரூரல் ஏரியாஸ், அதாவது பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழக்கூடிய மக்களுக்கு எங்கே அப்படின்னா கிராமப்பகுதிகளில், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் கிராமப்புற மக்களுக்கு இலவச வீடு கட்டி தரக்கூடிய திட்டம் அப்படின்னு எழுதிக்கோங்க. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழக்கூடிய கிராமப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்காக இலவச வீடு வழங்கும் திட்டம், அதுதான் இந்திரா ஆவாஸ் யோஜனா. ரொம்ப முக்கியம் ரூரலுங்கிற வார்த்தை, கிராமங்கிற வார்த்தை. இந்த ஸ்கீம் வந்து
இப்போ வந்து வேறு ஒரு இதில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு காமனாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க 2015. அந்த ஸ்கீமில் ஒரு பார்ட்டாக இந்த ஸ்கீமை இணைச்சிட்டாங்க. அதை நம்ம தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமை பார்த்துட்டு இதுக்கு கீழே இன்னொன்று இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஏன்னா இப்போ பார்க்குற இந்திரா ஆவாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் வந்து ரூரல் ஏரியாவுக்கு. அதுக்கடுத்து ஒரு ராஜீவ் ஆவாஸ் யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா நகர்ப்புற ஏரியா அர்பன் ஏரியாவுக்காக கொண்டு வந்த ஸ்கீம். ஸோ இதை இந்திரா ஆவாஸ் யோஜனா முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனான்னு எழுதிக்கோங்க. இந்திரா ஆவாஸ் யோஜனாங்கிறது 1997 கொண்டு வந்திருக்காங்க. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது ஜூன் 2011 போட்டுக்கோங்க. 2011 கொண்டு வந்த ஸ்கீம் தான் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா இது வந்து 2011 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமோடைய நோக்கம் மோட்டோ அப்படின்னா என்னென்னா, வித்தவுட் ஸ்லம்ஸ் இந்தியாவை வந்து வித்தவுட் ஸ்லம்ஸாக வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேரிகள் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும். சேரிகள் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும். வித்தவுட் ஸ்லம்ஸ் அதான் கீ பாயிண்ட். இந்தியாவில் யாருமே வந்து சேரிகள், அதாவது வீடு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் இதோட டார்கெட்டு. அப்போது இது யாருக்கு கட்டி கொடுக்குறாங்க? அர்பன் ஏரியாவில் வாழக்கூடிய பீப்புள்ஸ்க்கு. அர்பன் ஏரியாவில் வாழக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வீடு கட்டி கொடுக்குற ஸ்கீம் தான் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்திரா ஆவாஸ் யோஜனானா வில்லேஜில் ரூரல் பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற ஸ்கீம். அதுவே ராஜீவ் ஆவாஸ் யோஜனானா அர்பன் ஏரியாஸில் வறுமை கோட்டு கீழே வாழ்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் வந்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து 2015 ஒரு ஸ்கீம் போடுறாங்க. அது என்னென்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 2015. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது 2015. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, இவங்களோட மோட்டோ 2022 இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுக்கணுங்கிறது தான். அதாவது ஸ்லம்மில் வாழ்கிறவங்களுக்கு 2022 எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுக்கணுங்கிறது இவங்களோட டார்கெட். ஸ்டார்ட் பண்ணது இந்த ஸ்கீம் 2015. இவங்களோட டார்கெட் இயர் என்னென்னா 2022. 2022 எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுக்கணும் ஸ்லம்மில் வாழ்கிறவங்களுக்கு அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கம். இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, டார்கெட் இயர் 2022 முடிஞ்சதுனால 24 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 24 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 24 முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தான் அதை பற்றின நியூஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாங்கிறது 2 பார்ட்டாக இந்த ஸ்கீம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒரு பார்ட் என்னென்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல இந்திரா ஆவாஸ் யோஜனா, அதுதான் வந்து இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ரெண்டாவது என்னென்னா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. அதாவது அந்த ரெண்டுமே தனித்தனியாக இருந்த ஸ்கீமை ஒன்றா சேர்த்து ஒரு புது ஸ்கீமாக கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, வேறு ஒன்றுமே கிடையாது. இது எப்படி ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா, PMAY ப்ராக்கெட்டில் R, PMAY ப்ராக்கெட்டில் R அப்படின்னா என்னது? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல் அப்படின்னு அர்த்தம். R ப்ராக்கெட்டில் இருக்குன்னா ரூரல். இதுவே U ப்ராக்கெட்டில் இருக்குன்னா அர்பன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமப்புறம் அப்படின்னா ரூரல், PMAY R. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் அப்படின்னா PMAY U ப்ராக்கெட்டில் அந்த RUங்கிறத ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. இது எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து டைரெக்டாக தமிழ்நாடோட பாவர்ட்டிக்கு வந்துடலாம். தமிழ்நாட்டின் வறுமை. இந்தியாவில் வறுமைங்கிற டாபிக் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து தமிழ்நாட்டில் வறுமை.
தமிழ்நாட்டில் வறுமை, பாவர்ட்டி இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டுக்கோங்க. தமிழ்நாட்டில் வறுமை. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2021 ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து எம்பிஐன்னு சொல்கிறோம் இல்லையா, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ் படியே 2021 வருஷத்தோட இண்டெக்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, வறுமை வந்து குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு 4வது பிளேஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பாவர்ட்டி வந்து லெஸ் தெனாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் டாப்லேருந்து 28 மாநிலம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா, அதில் வறுமை குறைவாக இருக்கிற மாநிலங்களோட பட்டியலில் 4வது இடத்துல தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் 28 மாநிலங்களில் 4th பிளேஸில் இருக்குன்னா வறுமை தமிழ்நாட்டில் குறைவாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து வறுமையே சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குது. வறுமை வந்து குறைவாக இருக்கிற ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குது. தமிழ்நாடுடைய பாவர்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ, வறுமை சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 4.8%. தமிழ்நாடுடைய பாவர்ட்டி பர்சன்டேஜ், வறுமை சதவிகிதம் 4.8%. 4.8%. அதுக்கடுத்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது எழுதிக்கோங்க. இது வேண்டாம், இது வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிற டாப்பிக்கில் எழுதிக்கலாம், இது இங்கே வேண்டாம். அடுத்த ஸ்கீம் எழுதிக்கோங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அல்லது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் ப்ராஜெக்ட் 1982 ஸ்டார்ட் பண்ண வருஷம் 1982. ஸ்டார்ட் பண்ணுறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம், நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். ஆக்சுவலி இந்த ஸ்கீம் வந்து 1982 ஜூலை 1 நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற பேரில் எம்ஜிஆர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 1982 ஜூலை 1 நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற பேரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சத்துணவு திட்டம் அப்படிங்கிற பேரில் எம்ஜிஆர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதே ஸ்கீமை தான் 1991 ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு பேர் மாற்றினாங்க. அதாவது சத்துணவு திட்டம் மட்டும் இருந்ததில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருங்கிற வார்த்தையை ஆட் பண்ணாங்க 1991. இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ப்ரைமரி ஸ்கூல்ஸ் படிக்கிறாங்களா 1வதுலேருந்து 5வது வரைக்கும், அந்த ஸ்கூலோடைய அட்மிஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது தான் மெயின் டார்கெட் இதுக்கு. ப்ளஸ் வந்து இந்த ஸ்கூல் இடைநிற்றல் இருக்கும் இல்லையா, பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை திரும்பவும் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக 15 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அனைத்து வேலை நாட்கள்லையும் எல்லா ஸ்கூல் டேஸ்லையும் சாப்பாடு வந்து சூடான சமைச்ச நியூட்ரிஷனாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், இதெல்லாம் நோட்ஸ் வேண்டாம். இயரு அதை மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா போதும், அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அதுக்கு அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னா ஐசிடிஎஸ். ஐசிடிஎஸ்னால் என்னது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். இன்டகிரேட்டட்
சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம், அதான் ஐசிடிஎஸ், இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். 1975 ஸ்டார்ட் பண்ணுது இந்த ஸ்கீம். இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஐசிடிஎஸ்ங்கிறது குழந்தை அப்படிங்கிற பேரில் வந்துருச்சு இல்லையா, சைல்டுக்காக சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான். அந்த சைல்டோட ஏஜ் கேட்டகரி என்னென்னா 0லேருந்து 6 வயசு வரைக்கும், 0லேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள். இந்த ஸ்கீம் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் அதை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துதல். நியூட்ரிஷன் அண்ட் சானிடேஷன், நியூட்ரிஷன் டு டெவலப் நியூட்ரிஷன் அண்ட் சானிடேஷன் ஃபார் 0 to 6 ஏஜ் ஆஃப் பேபிஸ். நியூட்ரிஷன் அண்ட் சானிடேஷன் டு டெவலப் நியூட்ரிஷன் அண்ட் சானிடேஷன், ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் மேம்பாடு, டு டெவலப் நியூட்ரிஷன் அண்ட் சானிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 0 to 6 years, at the age of 0 to 6 years. அண்ட் இந்த ஸ்கீமுக்கு கீழே வேறு யார் 0 to 6 years இருக்கக்கூடிய குழந்தைகள் பேபிஸ் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. கர்ப்பிணி பெண்களும் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் தான். இந்த ஸ்கீமில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வாங்கிக்கிறதுக்கு கர்ப்பிணி பெண்களும் எலிஜிபிள், ப்ரெக்னென்ட் லேடிஸ். ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதுக்கப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களும் இதுக்கு எலிஜிபிள், இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள். இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இலவசமாக கிடைக்கும். அதாவது வந்து சப் நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன், ப்ளஸ் வந்து நியூட்ரிஷன், அதுக்கடுத்து நோய் தடுப்பு பிரச்சனை, நோய் தடுக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் சமீபமாக உருவாக்கின ஒரு ஸ்கீம், தமிழ்நாட்டில் சமீபமாக உருவாக்கின ஒரு ஸ்கீம், வறுமையை போக்குறதுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற வறுமையை போக்குறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கின ஒரு ஸ்கீமை பற்றி நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம் திட்டம், வாழ்ந்து காட்டுவோம் திட்டம், வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட், வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். இந்த திட்டம் வந்து எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2022 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட், வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு, அந்த ஸ்கீமோட பேரை தான் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம்னு மாற்றி இப்போ யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரூரல் இன்னோவேஷன் ப்ராஜெக்ட், தமிழ்நாடு ரூரல் இன்னோவேஷன் ப்ராஜெக்ட், அதுதான் இதோடைய ஓல்டு நேம், தமிழ்நாடு ரூரல் இன்னோவேஷன் ப்ராஜெக்ட். அதாவது தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம், புத்தாக்க திட்டம், தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் அப்படிங்கிற பேரை தான் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம்னு பேர் மாற்றிருக்காங்க. என்னைக்குன்னா February 7, 2022, February 7, 2022 வருஷத்தில் இந்த ஸ்கீமோட பேரை மாற்றிருக்காங்க. February 7, 2022 இந்த ஸ்கீமோட நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீமுக்கு ஃபண்டிங் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிதியுதவி யார் தராங்க அப்படின்னா
உலக வங்கியும் தமிழ்நாடு அரசும் ஜாயின் பண்ணி கொடுக்குறாங்க. உலக வங்கியும் தமிழ்நாடு அரசும் ஜாயின் பண்ணி இதுக்கான ஃபண்டிங்கை வந்து கொடுக்குறாங்க. இது ரேஷியோவாக எழுதிக்கோங்க. உலக வங்கி இஸ்ட்டு தமிழ்நாடு அரசு, வேர்ல்டு பேங்க் ரேஷியோ தமிழ்நாடு அரசு அப்படி போட்டுட்டு ஈக்குவல்ட்டுன்னு போட்டு அந்த பக்கம் 70:30 70:30 அப்படி எழுதிக்கோங்க. அதாவது என்ன அர்த்தம்னா வேர்ல்டு பேங்க் ஒரு 70 ரூபாயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 30 ரூபாயும் மொத்தமாக 100 ரூபாய் இந்த ஸ்கீமுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு பேங்க் வந்து 70 ரூபாயும் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 30 ரூபாயும் மொத்தம் 100 ரூபாயாக இந்த ஸ்கீமுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறத தான் சொல்ல வராங்க. மொத்தமாக இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட்டுக்காக 910 கோடி 910.37 கோடி 910.37 கோடி வந்து இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட்டுக்காக ஒதுக்கின நிதி எவ்வளோன்னா 910.37 கோடி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் ஃபஸ்ட்டு வந்து என்ன ரீசனுக்காக போட்டாங்க, யாருக்காக போட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேர்ட் ஜென்ரேஷன் பாவர்ட்டி அலிவேஷன். ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் ஜென்ரேஷன் பாவர்ட்டி அலிவேஷன் சொல்கிறாங்க. அதாவது காலகாலமாக வந்து வறுமையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களில் 3ஆம் தலைமுறையினர் வரைக்கும் இருக்கக்கூடிய வறுமையாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் அளிக்கக்கூடிய அளவில் இந்த ஸ்கீம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஜஸ்ட் இதை வந்து ஒரு பாவர்ட்டி அலிவேஷன் ப்ராஜெக்ட்டுன்னு எழுதிக்கிட்டால் கூட போதும். நீங்கள் ரொம்ப டீப்பாக யோசிக்க வேண்டாம். பாவர்ட்டி அலிவேஷனுக்காக யூஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அதாவது வறுமை ஒழிப்புக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். வறுமை ஒழிப்புக்காக துவங்கப்பட்ட ஒரு திட்டம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்கீமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண்களை மையப்படுத்திய நிறுவனங்களை உருவாக்கணுங்கிறது ஒரு டார்கெட். பெண்களை மையப்படுத்திய நிறுவனங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெண்களை மையப்படுத்திய நிறுவனத்தை உருவாக்குதல். டு சென்ட்ரலைஸ்டு விமன் ரன்னிங் கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி. டு சென்ட்ரலைஸ்டு ஒரு கம்பெனியை பெண்களால் நடத்தப்படக்கூடிய கம்பெனியாக மாற்றுறது தான் இவங்களோட முக்கிய நோக்கம். அதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா சொல்கிறாங்க. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு ஸ்கீம் இருக்குது, முக்கியமான ஸ்கீம். அதுவும் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம், பட் இப்போ வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க அதை. அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். ஆல் வில்லேஜ் அண்ணா ரிவைவல் ப்ராஜெக்ட். அண்ணா ரிவைவல் ப்ராஜெக்ட் ஃபார் ஆல் வில்லேஜஸ். எப்படி எழுதிக்கிட்டாலும் ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. அண்ணா ரிவைவல் ப்ராஜெக்ட். இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 கலைஞரால் தொடங்கப்பட்டுச்சு. ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா 97
அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்னு மட்டும் இருந்துச்சு. 1997-98 பீரியடில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க. 1997-98 அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அண்ணா ரிவைவல் ப்ராஜெக்ட் அப்படின்ற பேரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா 97-98 கலைஞரோட பீரியடு. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக அவரோட காலகட்டம்லேயே தொடங்கினது ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2ன்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. இப்போ வந்து ப்ராஜெக்ட் 1 வந்து 2006 தொடங்கி 2018 வரைக்கும் ரன்னிங்கில் இருந்திருக்கு. இந்த ஸ்கீம் 2006 தொடங்கி 2018 வரைக்கும் ரன்னிங்கில் இருந்திருக்கு. அடுத்து ப்ராஜெக்ட் 2 திட்டம் 2 2021 தொடங்கி 2026 வரைக்கும் ரன்னிங்கில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் 2 வந்து 2021 2026 வரைக்கும் ரன்னிங்கில் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, ஒரு 5 ஆண்டுகள் வந்து பிளான் பண்ணுவாங்க. அந்த 5 ஆண்டுகளில் அடிப்படையாக என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையோ அது எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க அந்த கிராமங்களுக்கு. ஒரு கிராமத்துக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பாண்டு, ஒரு குளம் தேவை அப்படின்னா அதை வெட்டி கொடுக்கறது, இல்லை வந்து அதில் வந்து ஆல்ரெடி எல்லாம் இப்போ அடைச்சிக்கிட்டு செடி மரம் இதெல்லாம் வளர்ந்து நிற்கிது அப்படின்னா அதெல்லாம் தூர்வாரி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து லைப்ரரிஸ் கட்டி கொடுப்பாங்க அந்த வில்லேஜுக்கு. அது இல்லாமல் சுடுகாடுகள் எல்லாம் பராமரித்து கொடுப்பாங்க, இந்த பியூரியல் கிரவுண்ட்ஸ் எல்லாத்தையும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ப்ளே கிரவுண்ட்ஸ் ஏதாவது இல்லைன்னா அதை கட்டி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து விளாட்றதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பாங்க அந்த கிராமத்து மக்களுக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்டோடைய டார்கெட். அந்த அடிப்படையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்காக ரெடி பண்ணி கொடுக்குறது இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கமே. இந்த ஸ்கீமுக்காக 1200 கோடி ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 1200 கோடி 2021 1200 கோடி நிதின்னு மட்டும் போட்டு, ஃபண்டிங்னு போட்டு 1200 கோடி தமிழ்நாடு அரசுன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்கீமே ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு மட்டும்தான். அதுக்கடுத்து கடைசியாக ஒரு ஸ்கீம் பற்றி எழுதிக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு லாஸ்ட்டு. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. சமூக மேம்பாட்டு திட்டம், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். தட் மீன்ஸ் சமூக மேம்பாட்டு திட்டம். இது ஒரு 1200 crores. 1200 crores. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சமூக மேம்பாட்டு திட்டம். இது ஒரு ரூரல் ரிவைவல் ப்ராஜெக்ட். ரூரல் ரிவைவல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை. அதாவது கிராமப்புற மறுகட்டமைப்பு திட்டம். கிராமப்புற மறுகட்டமைப்பு திட்டம். இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் போடப்பட்ட ஒரு ஸ்கீம் தான், தமிழ்நாடோடது கிடையாது. பட் ஆனால் இது எல்லாருக்குமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் இது. 1952 அக்டோபர் 2 காந்தி பர்த்டே அன்னைக்கு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1952 அக்டோபர் 2. 1952 அக்டோபர் 2. இது நோக்கமே என்ன அப்படின்னா இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முக்கியமாக ரூரல் ஏரியாவில் வாழக்கூடிய மக்களுடைய எக்கானமியை வந்து ஸ்டாண்டர்டாக மாற்றணும். அதுதான் மெயின் ரீசன்.
அதாவது நிலையான பொருளாதாரம், நிலையாக வந்து அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு சம்பளமும் இல்லாததுனால தான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப பாவர்ட்டியாகவே வாழ்ந்து இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட காரணம். அப்போது அதுக்கு என்ன பண்ணும், ரூரல் ஏரியாவில் இருக்கிற பெரிய விஷயம் என்னென்னா விவசாயம் தான். அப்போ அந்த விவசாயத்துக்கு தேவையான உற்பத்திகளை வந்து நல்லா பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இடைத்தரகர்களை குறைச்சி அங்கேயே வந்து அவங்கள டைரெக்டாக வந்து பீப்புள்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது, ப்ளஸ் வந்து இரிகேஷன் சிஸ்டம் வந்து நல்ல ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான நிறைய முக்கியமான விஷயங்களில் வந்து அதிக ஈடுபாடு எடுத்து பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கமே. அதே மாதிரி வந்து இயற்கை உரங்களை கொடுக்கறது, ஃப்ரீயாக கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து நல்ல பெஸ்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டான அந்த விதைகள் எல்லாத்தையும் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து நோய்க்கொல்லி மருந்துகள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுடைய விவசாய நிலங்கள் வீணாகாமல் பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ட்ரோன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கறது. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் வந்து விவசாயம் மட்டும் கிடையாது, விவசாயத்தில் இந்த விஷயம் பண்ணுது. இதுவே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இயை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான விஷயத்த பண்ணுது. அதே மாதிரி இந்த குடிசை தொழில்னு சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து தொழில் பயிற்சி கொடுக்குறாங்க. தொழில் பயிற்சி மீன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கும் இல்லையா, அது ரிலேட்டடாக அவங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்கில்க்கெல்லாம் வளர்த்து கொடுத்து அதில் வந்து அவங்கள அந்த வேலையை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கோ, இல்லை அப்படின்னா தொழில் தொடங்குறதுக்கு கடன் வாங்கி கொடுக்கறதுக்கோ இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது. ப்ளஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணுறாங்க. எஜுகேஷன் பார்த்தோன்னா ரொம்ப பேசிக்காக ஆரம்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, 1ஆவதுலேருந்து படிக்கிறதுக்கு. ப்ளஸ் வந்து ரொம்ப ஏஜ் பீப்புளாக இருப்பாங்க, 40 வயசு 30 வயசு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து கல்வி அறிவே சுத்தமாக இருக்காது, அது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது. அந்த ஊர் பகுதிகளில் சுகாதாரம், சானிடேஷன் வசதி ஏற்படுத்துறது, சாலை வசதி, குடிநீர் வசதி, இந்த மாதிரி என்ன வகையான பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் இந்த ஸ்கீம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 1952. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான துறைகளில் இருந்தும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமே. ஏன்னா அப்போ தான் தமிழ்நாடோட எக்கானமி வளரும். தமிழ்நாடோட எக்கானமி வளர்ந்தால் தான் இந்தியாவில் டாப் பொசிஷனுக்கு வரும். அப்படி வந்தால் தான் இந்தியா உலக லெவலில் சீக்கிரமாக வல்லரசு ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோட ரொம்ப கிராமம் லெவலில் இருந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா காந்தி என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவுடைய பேக் போனே வந்து வில்லேஜஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதை நோக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தான் இன்ன வரைக்கும் வந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட நமக்கு வந்து பாவர்ட்டிங்கிற சாப்டர் வந்து முடியுது. இதுக்கு மேலே பாவர்ட்டி சம்மந்தமாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகே, இந்த டாபிக் முடிஞ்சது.